தேவச்சனமே நாட்களை கற்றுக் கொடுத்திருக்கிறதானே வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா. என்னோடு திருத்திக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புத்தகத்திலே பார்க்கப்படும் போது 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். ஆகையால் சொல்லுகிறதாவது வீட்டாரும் இந்த நாளில் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, இந்த நாளில் இந்த ஆண்டில் ஆண்டப்படுத்துகிற வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கொடுத்த ஆண்டவர், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் பேசினதான நிலைகளை குறித்து பார்க்கிறோம். இந்த நாளிலே குறைந்த அதிகால வழியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை என்னன்னு சொன்னா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். இந்த ஆண்டில் அநேகருக்கு அநேக விதமான வாக்குறுத்தங்கள் நமக்கு உண்டு. இதை பார்க்கிற இன்னும் அநேக திருச்சபைகளில் கொடுக்கப்பட்ட வாக்குறுத்தங்கள் நம்முடைய இல்லத்தை அலங்கரிக்க போகிறது. இன்னமாக நாம் தனித்து சோமனை நாம எடுத்துக்கொண்ட வாக்குத்தத்தங்கள், இவனமாய் பேக்கெட் கலந்த வழியாக வந்திருக்கிறதான வாக்குத்தத்தங்கள், இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்மை அலங்கரிக்க போகிறது. இவையெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். 2022 ஆண்டிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும் சொல்லிட்டு நம்ம எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட இந்த நாள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் எல்லா வாக்குத்தத்தத்துக்கும் முன்பதாக ஒரு விதமான கேள்விகளை அல்லது ஒரு விதமான பிரமாணங்களை ஆண்டவரை நிறைவேற்றுகிற போதுதான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கிற வார்த்தை நல்லதுதான். நீ போகிற ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற வார்த்தை மேலான ஒரு வார்த்தை தான். சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்கிற வார்த்தை நமக்கு நன்மையான வார்த்தை தான். இந்த வார்த்தை எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்று சொன்னால், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. இது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம் என்று சொல்ல முடியாது. ஆனா இந்த வார்த்தை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இந்த 2022ஆம் ஆண்டுக்கு மாத்திரமல்ல, இது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் இருக்கிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவன் நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறார்? இந்த 2022 மாத்திரமல்ல, நாம் வரப்போகிற காலத்திலும் கூட நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை நாம் ஒருவரை உயர்த்த போகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நாம் நிற்க பண்ணுகிறதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒரு எச்சரிக்கை சத்தமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்வதனுடைய பின்னணியெல்லாம் நம்ம தியானிச்சாலும் சொன்னா நேரம் நமக்கு கொள்ளாது. ஆனால் வேதம் சொல்கிறது, ஏழின் பிள்ளைகளுடைய வாழ்வில் நடந்ததாலே நிலையில் நிமித்தமாக ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேசுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையுடைய நிலைகள், இந்த வார்த்தையுடைய சூழல் எல்லாம் நாம் பார்க்கப்படும் போது அன்பான தேவச்சனமே, இந்த கடைசி காலத்துல நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காலம் உண்மையாக என்ன காலம் தான்? கடைசி காலங்கள். அல்லேலூயா. இந்த நாட்களில் நாம் எப்படி கடந்து போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விசுவாசம், கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே கிடையாது. அருமையான ஒரு பழைய ஆண்டுக்குரிய நல்ல ஒரு ஆவிக்குரிய செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். இல்லை இவனே சாட்சி சொல்லி நேரம் இல்லாத ஒரு பிரசங்கத்தை கேட்பதை பார்க்கிறோம். நேரம் கொடுத்து ஒரு நல்ல ஒரு செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆனா இந்த புதிய ஆண்டில ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு முன்னே நமக்கு ஒரு கட்டளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை நீ செய்தால் உன் வாழ்க்கையிலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை நீ கை கொண்டால், என்னை கனப்படுத்தினால் நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ என்னை கனப்படுத்துகிற போது உனக்குரிய நன்மைகளை நான் உனக்கு கொடுப்பேன். என்னை கனப்படுத்துகிற போது நான் உன்னை உயர்த்துவேன். நீ என்னை கனப்படுத்துகிற போது உனக்கு வேண்டிய அத்தனை விதமான மேன்மையான காரியங்களையும் அவர் செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஒரு அங்கலாய்ப்பின் சத்தம், ஒரு வேதனை, ஒரு சத்தம், ஒரு ஆசிரியருடைய குடும்பம் சரியா இல்லாம போனதுனால
வருகிறதானே ஒரு ஏக்கத்தினுடைய சுத்தம். ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்தும் அதை நிறைவேற்ற முடியாமல் போன நிலையிலே ஆண்டவர் இங்கே பேசுகிற வார்த்தையை பார்க்கிறோம். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய வார்த்தை அதுதான். இந்த வார்த்தையை அவன் சரியா கனப்படுத்துறான்னு சொன்னா எஸ்ஏ 43:4 சொல்கிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியா கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகிப்பேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் லெட்டர்வா ஆண்டவர் கொடுத்த இன்னொரு வார்த்தை. இந்த ரெண்டு வார்த்தைகள் ஆண்டவர் நினைவுபடுத்தினார். இந்த ரெண்டு வார்த்தைகளை கர்த்தர் தியானமாய் கொடுத்தார். இந்த ரெண்டு வார்த்தைகளை தேவன் பேசும்படி உணர்த்தின காரியம் என்ன? ஒன்று, நாம் அவரை கனப்படுத்துகிற போது அவர் நம்மை கனப்படுத்த மாத்திரமல்ல, அவருடைய பார்வைக்கு நாம் அருமையாய் மாறுகிறோம். நம்மை கனப்பற்றவனாய் மாற்றுவது மாத்திரமல்ல, அவர் நம்மை நேசிக்கிறவராக சிநேகிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன? இந்த காலையில் நாம் ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக தேவன் இந்த நாளில் நாம் எல்லாம் ஆராய்த்திருக்கிறோம், துதித்திருக்கிறோம், அவரை போற்றிருக்கிறோம், அவரை மகிமைப்படுத்தி இருக்கிறோம். ஆனா இது மாத்திரம் முடிவு அல்ல. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். இந்த காலவெளியிலே நாம் கர்த்தரை எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை தேடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை துதிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் தேவன் நம் மத்தியில வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லி யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் சொல்கிறது. யோவான் 5:23 குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணுவது எப்படி? அல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் கனப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவர் அனுப்பியிருக்கிறான பிதாவாகிய தேவனை நாம் எப்படி கனப்படுத்த முடியும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதானே, எச்சரிக்கிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் அருகில் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்துடைய நன்மைகளை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அவர் 100 மடங்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. உடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் பொய்யா போகிறது இல்லை. ஆபிரகாம் மாத்திரம் தான் வாக்குத்தத்தம் கிடையாது. அந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அது வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா. ஈசாக்கு மாத்திரம் பஞ்சகாலத்தை ஆசீர்வாதங்கிற வாக்குத்தத்தம் கிடையாது. என்றைக்கு நாம் விசுவாசிக்கிற போது அநேக லாக்டவுன் மத்தியிலே நம்மை போஷித்து நடத்தினவர், வாக்குத்தத்தை நிறைவேற்றின கர்த்தர் அவர். அல்லேலூயா. அன்றைக்கு மாத்திரம் தாவீது ஒரு போக்கில வரத்திலும் அவருக்கு பாதுகாப்பு செய்தது மாத்திரமல்ல, என்றைக்கும் நம்முடைய போக்கில வரத்திலும் அவர் நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நாம் என்ன செய்யணும்? முதலாவது அவரை நாம் கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எப்படி நாம கனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் பேச போகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான். கனப்படுத்துவதற்கான மிக எளிமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது நாம் தேட வேண்டிய காரியம் என்ன? இந்த உலகத்தை தேடுகிறோம், உலகத்துக்குரிய நன்மைகளை தேடுகிறோம், ஆசீர்வாதத்தை சுயமாய் தேடி ஓடுகிறோம், ஆசீர்வாதத்துடைய பலனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ ஆசீர்வாதத்தையோ நன்மையை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தேடும்படியாய் நம்ம எச்சரிக்கிற ஒரு காரியம் இருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அந்தந்த வருஷத்துல, அந்தந்த மாதத்துல, அந்தந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு காரியம். இன்னைக்கு கர்த்தரை நாம் கனப்படுத்த விரும்பணும்னு சொன்னா ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த முதல் நாளில மாத்திரம் முதலிடத்தை கொடுத்து கர்த்தரை துதித்து விட்டு கடந்து போகிற ஒரு மேன்மை அல்ல. நம் வாழ்நாள் முழுவதும், ஜீவிக்காலம் முழுவதும், இந்த 2022ஆம் ஆண்டு முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையை முன்வைக்க வேண்டிய யாச்சனால் நம்முடைய ஆண்டவரை நாம் முன்வைத்து சகல நாட்களும் அவரை தேடி அவரோடு கூட நடக்க வேண்டும். அல்லேலூயா. இனி வரும் போற காலங்கள் பொல்லாத நாட்களே தான் இருக்க போகிறது. ஆபத்து நிறைந்திருக்கிற காலங்கள் தான். மரண பள்ளத்தாக்கு நிறைந்திருக்கிற ஒரு காலம் தான். அழிவு நாட்களை நோக்கிக் கொண்டு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த ராட்சிகளாலும் தடைப்படுத்த முடியாத வியாதிகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாட்கள் ஐநா சொல்றாரு, இது மாத்திரம் முடிவல்ல, இன்னும் அநேக வைரஸ்கள் உருவாக்கப்பட போகிறது. ஆயத்தமாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிற கடைசி காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உலகத்திலே நாம் எவைகளை கனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மைகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை,
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேலைகளை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் கனப்படுத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கனப்படுத்த வேண்டியதான கர்த்தரையோ கடைசி நாட்களிலே மறந்து போயிருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய வருஷம் முதல்லயே எச்சரிப்பா இருக்குன்னா, முதல்ல எச்சரிப்பாதான் முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம் அதுதான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கையும் அவருடைய நீதியை தேடும்படியாய் முதலாவது கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையை கடந்து போன 2021ஆம் ஆண்டிலே நாம் எத்தனை முறை ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை, வேற ஒன்று இல்லை. ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பிரச்சனை. எத்தனை நாட்கள் நம்ம ஆண்டவரை தேடி இருக்கிறோம்? எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில சரியா நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் வேதத்தை நாம் வாசித்து இருக்கிறோம்? எத்தனை நாட்கள் நாம் சரியா ஆராய்ந்து நாம் கடந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை நாட்கள் கர்த்தருடைய பந்திலே நாம் உண்மையை நேர்த்தியாக நாம் கரங்களை நாம் வைத்து இருக்கிறோம்? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அன்பான தேவச்சனமே, காலம் கடைசி என்று சொல்லிக்கொண்டு போவதற்கு அல்ல, கர்த்தர் இந்த காலங்களிலே நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியம், என்னை கனப்படுத்தினார் நான் அவர்களை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்தும்படியை சபை விரும்புகிறது. கர்த்தரை நாம் கனப்படுத்த தேவன் விரும்புகிறார். நாம் கர்த்தரை கனப்படுத்துவது சொல்லி பரலோகம் இந்த நாட்களிலே நம்மை எச்சரிக்கிறது. பரலோகம் நம்மை ஆயத்தப்படும்படியாக நமக்கு உணர்த்தப்படுகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நாட்கள் நாம் யாரை தேடிட்டு இருக்கிறோம்? எத்தனையோ நாட்கள் உலகத்துக்கு ஒளியம்சியை ஓடுகிறோம். உலகத்துக்குரிய பணிகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நாம் நேரத்தை கொடுக்கிறோம். ஆனா பைபிள் படிக்கிறது நமக்கு என்ன செய்யலன்னா நேரம் இருப்பது இல்லை. நாட்களை கேலண்டர் கொடுக்கும்போது கூட சொன்னாங்க, சற்று போடுது. நம்ம கேலண்டர் யாரும் என்ன செய்து இப்பெல்லாம் இன்னும் படிக்கிறதில்லை, எல்லாம் மாறி போச்சு. வாட்ஸ்அப் மெசேஜ், இந்த மெசேஜ், ஏகப்பட்ட வசனங்கள் வருகிறது. யாரும் என்ன செய்யறதில்லை, படிப்பதில்லை. ஒரு காலத்துல தங்க வசன கேலண்டர் ஒன்று போடுவாங்க, அது வாங்குறதே ரொம்ப கஷ்டம் அந்த காலத்துல. ஆனா அந்த வசனத்துக்கு அவ்வளவு ஒரு மகிமை. அது வாங்கி அநேக வீட்டுல பார்க்க முடியாது. அதை பார்த்த ஒரு சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நோவா தாத்தா போட்டு அதுல போட்டிருக்கோம், அதுல பிழை போட்டிருக்கோம், ஆண்டுடைய காரியங்கள் போட்டிருக்கும், எலியாவுடைய அந்த அற்புதங்கள் அதில் போட்டிருக்கோம், அந்த வசனங்கள் போட்டிருக்கோம். அந்த வசனங்கள் எல்லாம் பார்த்து படித்து விட்டு போன அந்த மகிழ்ச்சி எனக்கு அநேக முறை நமக்கு அநேக நிலைகள் நாம் கடந்து வருகிறது. ஆனா அன்றைக்கு தேவ வசனத்துக்கு நடுங்கின, அன்றைக்கு வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அன்றைக்கு தெய்வ வசனத்துக்கு பயந்து, அன்றைக்கு அந்த வேத வசனத்துக்கு உள்ளவாய் கர்த்தரை கனப்படுத்தின அந்த கனம் இன்னைக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு நல்ல பாடணும், துதிச்சு ஒண்ணுமே கிடையாது, மைக் கிடையாது, கிடையாது. நல்ல பாடணும், வீட்டுல நல்ல பாடல் சத்தங்கள், புதிய புதிய பாடல்லாம் கிடையாது. பழைய பாடல்கள் தான். என்னை மரபா இயேசுநாத பாடினாலே அவ்வளவு ஆசீர்வாதமான நாட்கள் உண்டு இல்லை? அந்த பழைய பாடல்கள்ல கரங்களை தட்டி பாடுவோம். அவங்க தட்டுறதுக்கும் இன்னைக்கு நம்ம பாடுற தேவன் நம்ம அன்றைக்கு பாடுற பாடலுக்கும் அன்றைக்கு பாடுகிற பாடல்கள் கேட்டு இருக்கிற இசையை வாசிக்க முடியாத நிலையை பாடுவார்கள். ஆழ்ந்த கருத்தோடு உணர்ந்து கர்த்தருக்காக பாடின பாடல்கள். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் மாறி போய்விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த 2022ஆம் ஆண்டிலே நமக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லல, எல்லா விதமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் கர்த்தர் நிறைவாய் வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம் தான், அவரை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். அவருக்கு முதலிடம் கொடுங்கள். உலகமானது எவ்வளவு நாளைக்கு ஓட போகிறோம், ஓடுகிற ஓட்டங்கள் எவ்வளவு நாள் நாம் ஓட போறோம் தெரியாது. ஆனா கர்த்தரை தேடுவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுதான வார்த்தைகளை குறித்து பார்த்தோம் சொன்னால் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்துல 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 22:23. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே எல்லோரும் அவரை கனப்படுத்துங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே அவர் பேரில் பயபக்தியாகிறீர்கள். அல்லேலூயா. இந்த வேத பகுதி சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை என்ன செய்யுங்கள், கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாகிறீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தர் பேரில் நாம் எப்படியா இருக்க வேண்டுமா? பயமும் பக்தியுமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். 2022ஆம் ஆண்டில கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. வேற ஒன்றும் சொல்ல வரல. கர்த்தரை மாத்திரம் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பின் செல்கிறவராய் மாறுங்கள். கர்த்தரோடு கூட நடக்க பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தரை துதிப்பதிலும் வேதத்தை வாசிப்பதிலும் அவரை கலந்து கொள்வதிலும் எல்லாம் கர்த்தருக்குரியதா இருக்கிறதோ அவை எல்லாவற்றுக்கும் நீங்கள் முதலாம் இடம் கொடுங்கள். அல்லேலூயா.
ஆராதனைக்கு லேட்டா வரத்தை விட்டுடுங்க. நான் சொல்றதே இல்லை, எல்லா சபையும் சொல்லுவேன், நான் இங்க சொல்றதே இல்லை. ஏன்னா நம்ம லேட்டா வரத்தை நமக்கே தெரியும். தெரியுமா தெரியாதா? நம்ம லேட்டா வரத்தை நமக்கே தெரியும். ஏன் லேட் ஆகுறது நமக்கே தெரியும். இந்த பாஸ்டர் டெய்லி வாரம் வாரம் ஏன் லேட்டா வரீங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படி எல்லா சபையிலும் சொல்லியும் என்ன செய்யுது, லேட்டா வருவதனால நீங்க லேட்டா வாங்க விட்டுட்டோம். ஏன்னா கர்த்தர் நம்ம ஒரு நாள் கர்த்தரை கனப்படுத்துகிறோம்னா முதலாவது அவருக்குரிய சரியான நேரத்துல நம்ம சரியா வரணும். அல்லேலூயா. எங்க நாம் கனப்படுத்த தவறி போகிறோம், அவர் கொடுக்கிற அந்த நேரத்திலே நாம் தவறி போகிறோம். அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் சரியான நேரத்திலே ஆராதனை சொன்னா ஆராதனைக்குரிய அந்த நிலைகளிலே நமக்கு அநேக வேலைகள் இருக்கலாம். ஆனா அதற்கு நடுவிலே அவரை கனப்படுத்தும்படியாக நாம் சரியான நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை நேராக கடந்து வர்றோம். சொல்ல போனா முன்னமே குறித்த நேரத்திற்கு முன்பதாக ஜெபத்தில் இருப்பதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் நாளை நம்மோடு பேசும்படி, அந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, பரிசுத்த ஆவி நம்மோடு உலாவும்படியாக நாம் ஆயத்தப்பட்டு குறித்த நேரத்திற்கு முன்பதாக வருவதை தான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஆராதனைக்கும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில 2021 இருக்கலாம், 2020 இருக்கலாம், 2019 இருக்கலாம். ஆனா நம்ம எத்தனை ஆராதனைக்கு நாம குறித்த நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். இன்னைக்கு ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக தான் அதிகாலையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிற வசனத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஜனங்கள் வாயினால் இடத்தில் சேர்ந்து இந்த உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து இந்த காலவில் நாம் தியானிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் தான் உதடினாலே அவரை துதிக்கிறார்களா, இருதயமோ எப்படி இருக்கிறதா, தூரமாய் இருக்கிறது. கர்த்தர் இல்லாத இருக்கிற இருதயங்கள், கர்த்தர் இல்லாத இருக்கிற இருதயங்கள். கர்த்தரை துதிக்கிறோம், ஆனா உணர்வோடு துதிக்கிறோமா? கர்த்தரை ஆராதிக்கிறோம், உணர்வோடு ஆராதிக்கிறோமா? இல்ல கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறோம், உணர்வோடு நாம் படிக்கிறோமா? அநேகர் பைபிள் படிக்கிறோம், ஆனா என்ன படிச்சோம் என்பதை நமக்கு நினைவில்லாமல் படிக்கிறோம். என்ன படிச்சோம் என்பது நமக்கு என்ன சில வேளையில நமக்கே தெரிவது கிடையாது. அப்படி அல்ல, இருதயம் தூரமாய் இருப்பதல்ல, உடலினால் மாத்திரம் அசைவுண்டாக்குறது ஆராதனை அல்ல. வேதம் சொல்கிறது அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அந்த ஜனங்களும் கர்த்தரை துதித்தார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இருதயம் தூரமாய் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் சொல்றா? மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயங்களை பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னை படத்தில் இருக்கிற ஒரு பெரிய திருச்சபை இருக்கு. இந்த திருச்சபையில இருக்கிற தலைமை பொதுகள் குறிப்பிட்ட ஆணை என்னுடைய பகுதியில் இருக்கிற ஆணை ஏழை சாதனை விடுதா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் சரியா வருவார். அவ்வளோ ஒரு பெரிய தலைமை பொதுகள். அவர் அவருடைய எல்லா சுப நிகழ்ச்சிக்காரட்டும் மரண காலங்கள் எல்லாம் அவர் வருவார். எனக்கு தெரிந்த அது தலைமை பகுதியில் பணியாற்ற இன்னொரு ஊழியர் எல்லாம் பழக்கம். அப்படி கேட்டேன், ஏன் பாஸ்ட் இவங்க எல்லா நிகழ்ச்சியும் உங்க குடும்பத்துல மாத்திரம் ஏன் சரியா கலந்து கொடுக்கிறார்? எத்தனை நிகழ்ச்சி நானும் போயிருக்கிறேன், நான் பாஸ்ட் வாரத்துல எதுக்கு மாத்திரம் கரெக்டா நேரம் கொடுத்து கரெக்டா வராதே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த குடும்பம் அதிகாலை 5 மணிக்கு நடக்கிறதான ஆண்டுக்குள்ள நடக்கிறதான 365 நாட்களும் தவறாமல் கலந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. சற்று கவனிச்சு பாருங்க, எத்தனை நாள் கலந்துக்கிறாங்களா? 365 நாட்களும் ஆண்டு முழுவதும் நடக்கிற அதிகாலை 5 மணி நடக்கிற ஆராதனையில கலந்து கொள்கிறார்கள். அந்த ஆராதனையில கொஞ்சம் பேர் தான் கலந்து கொள்றாங்க. அந்த கொஞ்சம் பேர் கலந்து கொள்ள அந்த ஆராதனைக்கு அந்த தலைமை போதகர் வருகிறார். அந்த தலைமை போதகரை வருகிற எல்லாரையும் அவர் பார்வையிடுகிறார். யாரெல்லாம் ரெகுலரா வராங்க எல்லாம் அவர் கண்டு வைத்திருக்கிறார். அதனாலே அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கை நடக்கிற சுகத்துவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். பாருங்க, ஒரு ஊழியக்காரனே ஒரு அதிகாலையில வருகிற ஒரு ஆராதனைக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்ப கர்த்தரை நாம் அதிகாலையில் ஒவ்வொரு நாளும் தெரிகிற போது
தேவன் நம்மை அதிகமாய் கனப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை கனப்படுத்த வேண்டும். உலகத்தில் ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரனை அந்த ஜனங்களை பார்த்து, அந்த குடும்பத்தை பார்த்து அவருடைய ஏழ்மையை பார்க்காதபடிக்கு அவரை கர்த்தரை தேடுகிற அதிகாலை தன் தூக்கத்தை துடைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிற போது வாட்சியா அவருடைய நிகழ்ச்சிகளுக்கு எல்லாவற்றுக்கும் ஓடி வர சொன்னார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை எழுந்து குடும்பமாக தனிப்பட்ட வாழ்க்கையிலே தெய்வ சமூகத்திலே 1 மணி நேரமாகிலும் நீங்கள் விழித்து நீங்கள் ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் ஜெபம் பண்ணுங்க, நிறைய ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்களில் ஜெபத்தை கர்த்தர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக அதிகமாய் ஜெபிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சபைகளுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பெற்றோருக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடைசி நாட்களில் கர்த்தரை கனப்படுத்தும்படியான ஊழியக்காரர்கள் எழுப்பத்தக்கதாக ஜெபம் பண்ணுங்க. தேசம் அசைக்கப்படும்படியாக அதிகமாய் ஜெபம் பண்ணக்கூடிய கடைசி காலத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அன்பான தேவச்சனமே, ஒரு மனிதன் சாதாரண குடும்பத்திற்காக அதிகாலையில் வருவதற்காக அத்தனை மேன்மையும் அத்தனை முக்கியத்துவம் கொடுப்பார் என்று சொன்னார். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் எழுந்து கர்த்தருக்கு முன்பதாக 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் வருடங்கள் படியிட்டு உங்கள் குடும்பத்திற்காக திறப்பில் நின்று பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமே தேவையில்லை. ஆபிரகாமுக்குரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவையில்லை. ஈசாக்குரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவையில்லை. அதை பார்க்கிறோம் 1000 மடங்குகள் கேட்காத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியில ஒரு தீர்மானம் எடுங்கள். கர்த்தருக்காக வாழுகிற ஒரு வைராக்கியமான தீர்மானத்தை எடுங்க. கர்த்தருக்காக ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தருக்கு நான் என் வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தில் நான் முதலிடம் கொடுப்பேன். உலகத்தின் வழி நான் ஓட மாட்டேன். எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட நன்மைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் வெளியே வந்தாலும், அதை பார்க்கிற சொற்பமாய் வந்தாலும் என் ஆண்டவருக்கு மாத்திரம் நான் முதலிடம் கொடுக்க, நான் அவரை கனப்படுத்துகிற போது அவர் நிச்சயமாய் என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. 1 நாளாகமம் புத்தகங்களை வாசிக்க வேண்டாம். வாசிக்கிறோம். 1 நாளாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் யாபேசுடைய எல்லைகளை கர்த்தர் விரிவாக்கினார் என்று வாசிக்கிறது. அதுக்கு முன்னாடி யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிறோம் கனம்பெற்றவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அந்த முதல் வார்த்தை அதுதான் யாபேஸ் குறிப்பிடுறார். இல்லை, யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிறோம் கனம்பெற்றவனாய் இருந்தான். அதுக்கு அவன் ஜெபம் பண்றான், என் எல்லைகளெல்லாம் விரிவாக்கப்படும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, உடைய கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நல்லா கவனிக்க, இந்த வசனத்தை தியானிச்சு பாருங்க. ஒரு ஜெபத்திலேயே கர்த்தர் யாபேசுக்கு 1 நாள் சோமனத்திலே கொடுத்துருப்பாரா? பாருங்க, 1 நாள் மாத்திரம் போயிட்டு ஆண்டவரே தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் எல்லைகள் விரிவாக்கப்படணும் அவன் சோமனை கொடுத்திருப்பாரா? யாபேஸ் அனுதினம் தேவனோடு கூட உறவாடுகிற மனுஷனா இருந்திருப்பான். அல்லேலூயா. அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றார்கள். அவருடைய வாழ்க்கையில வெறி நிறைந்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில கனவீனப்பட்ட மனுஷனா இருக்கலாம். தன் சகோதரை பார்க்கிற மேன்மையில்லாத தாழ்ந்த நிலைக்குள்ள இருந்திருக்கிறார். ஆனா யாபேஸ் ஒவ்வொரு நாளும் தன் கர்த்தரை தோடும்படியா கர்த்தருடைய சமூகத்தை காத்திருந்திருப்பார். கர்த்தரை துதித்திருப்பார். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஒவ்வொரு நாளும் அவனை ஆராதனை செய்திருப்பார். தேவன் ஒவ்வொரு நாளும் யாபேஸ் ஆராதிக்கிறதையோ, தேவன் துதிக்கிறதையோ, தேவ சமூகத்திலே காத்திருப்பதையோ, தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறதை பார்த்த ஆண்டவர் 1 நாள் அவன் ஜெபத்தை கேட்டு தன் சகோதரரை பார்க்கிற கர்த்தர் கனப்படுத்தி அவன் எல்லைகளை விரிவாக்கி தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவரே நம்மை எச்சரிக்கிற காரியம், இந்த காலவெளியில 1 நாள் சோமரிட்டு 1 நாள் உடனே செட்டில் பண்ணிட்டு போறது நமக்கு பெரிய மேன்மை கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய முகத்துக்கு முன்பாக உட்காருங்க. உங்க சாயலால் நான் திருப்தியாக நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலவெளியில உங்களை கனப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்க பிரசனத்தினால் நிரம்பும்படியா நான் வந்திருக்கிற ஆண்டவரே, உடைய மகிமையின் சாயலை நான் காண வேண்டும். உடைய வேதத்தின் அந்த காலவெளியில ஆராய்ச்சி செய்யும்படியா நான் வந்திருக்கிற ஆண்டவரே, உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மேன்மை உண்டாகட்டும், உமக்கே துதி உண்டாகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் வரப்போகிற காலத்தில் அன்பு தேவச்சனமே, நீங்கள் எழுந்து முதலாவது கர்த்தருக்கு என்று உங்கள் நேரங்களை கர்த்தருக்கு என்று கொடுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு என்னைக்கு நேரத்தை கொடுக்கிறீர்களோ, என்னைக்கு தேவ சமூகத்தில் அதிகாலையிலே கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கும்
எப்பொழுதெல்லாம் அந்தி சந்தி மதியானங்களே நான் தாவீதை போல நீங்க கர்த்தரை ஆராதிக்க நினைக்கிறீங்களோ அப்போதெல்லாம் ஆராய்ச்சி பாருங்க. இந்த 365 நாட்கள் 2022 ஆண்டுல ஒரு குடும்பம் சகல ஜனங்களை பார்க்கிறோம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா, சகல ஜனங்களை பார்க்கிறோம் அது உயர்த்தப்பட்ட குடும்பமா, சகல ஜனங்களை பார்க்கிறோம் அது மேன்மைப்படுத்தப்பட்ட குடும்பமா, சகல ஜனங்களை பார்க்கிறோம் பாதுகாக்கப்பட்ட குடும்பமா. கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்களில் கர்த்தர் ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வருகிறது. ஆண்டவரோடு கூட இந்த நாட்களை அதிகமாக செலவிடுங்கள். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். இந்த கடைசி நாள் ஆண்டுடைய அங்கலாய்ப்பு ஆண்டவர் ஏழை குடும்பத்தை எதிர்பார்த்தார். ஆண்டவர் சொன்னாரு, இல்ல அந்த ஜனங்களுக்கு நான் ஒரு வாக்கு பண்ணினேன், அந்த வாக்கு எனக்கு தூரமா இருப்பதையே கனப்படுத்த வேண்டிய குடும்பம் கனப்படுத்தாமல் போய்விட்டது. ஊழியம் செய்கிறவர்கள் கனப்படுத்தாமல் போய்விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது இந்த நாட்களை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நாம் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை கனப்படுத்தும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது வார்த்தை என்ன வாசிக்கிறவர்கள் சொன்னால் நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த முதல் நாளில் நாம் தியானிக்கிற வார்த்தை கர்த்தர் நாம் எப்படி எல்லாம் கனம் பண்ணதை நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேத பகுதி சொல்கிறதான வார்த்தை பார்க்கிறோம். இந்த நீதிமொழி புத்தகத்திலே இந்த 3 ஒன்றை சொல்கிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யாரை கனப்படுத்த வேண்டுமா? கர்த்தரை கனப்படுத்தணும். அல்லேலூயா. இரண்டாவது கர்த்தரை நாம் கனப்படுத்த ஒன்று நேரங்களை கொடுக்கிறோம், அவரோடு நேரத்தை செலவிடணும், அவரோடு கூட ஆராதனை செய்யணும், அவரோடு கூட பேசணும், அவருடைய வசனத்தை தியானிக்கிறோம். எல்லா நிலைகள் மாத்திர அவரோடு நாம் கரம் பிடித்து நடப்பதா இருக்கிறோம். இரண்டாவது வேதம் சொல்கிறது, எல்லா விதமான காரியத்திலும் முதல் பலன்களிலே நாம் எல்லா விதமான விளைச்சலிலும் யாரை கனப்படுத்த வேண்டுமா? கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். இரண்டாவது நமக்கு எப்படி ஆண்டவர் நம்ம கனப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா வேதம் சொல்கிறான வார்த்தை நாம் அறிந்து இருக்கிறோம். கர்த்தர் கடந்த வேதம் சொல்ற வார்த்தை பார்க்கிறோம். என்ன சொல்ற ஆண்டவர் எல்லாவற்றிலும் கொடுப்பதிலே கர்த்தரை கனப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இரண்டாவது எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கொடுங்க என்று சொன்ன உடனே பாஸ்டருக்கு கொடுங்க என்ற அர்த்தம் இல்ல. கொடுங்கன்னு சொன்ன சபைக்கு கொடுங்க என்பது இல்லை. சபைக்கு கொடுப்பது சபைக்குரியதான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் செய்ய முடிகிறது. அப்படியானால் நாம் கொடுக்கிறது சபைக்குள் கொடுத்தாலும் கூட அது சபைக்கு என்று நாம் கொடுப்பது இல்லை, கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று நாம் கொடுக்கிறோம். அப்போ வேதம் சொல்கிறது நாம் எல்லாவற்றையும் அவரை கனப்படுத்த அப்படின்னு சொன்னால் நாம் கர்த்தருக்கு கொடுப்பதிலே அவரை சரியா நாம் கனப்பட வேண்டும். ஆண்டவர் வாங்கி எடுத்துக் கொள்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்கிறது அதை நமக்கு 100 மடங்கு அதை திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அமைக்கு குளிர்ந்து சரிந்து விடும்படியாய் அது தேவன் நமக்கு திரும்ப நம்முடைய கரத்திலே நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கபடியாய் அது நமக்கு மேன்மையாய் நன்மையாய் இருக்கபடியாய் ஆண்டவரை சரியா நமக்கு திருப்பி கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்கு கொடுப்பதிலே சாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலங்களில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கை நாம் சம்பாதிக்கிறது குறைவா இருக்கலாம். 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில 20,000 சம்பாதிக்கலாம், ஒரு 5,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், கணவன் தனியே சம்பாதிக்கலாம், மனைவி தனியே சம்பாதிக்கலாம், அல்லது பிள்ளைகள் தனியே சம்பாதிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு பங்கை கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க, அப்பா தான் வைக்கிறாரு, பிள்ளையா வைக்கிறோம் என்பது அல்ல. கணவர் தான் வைக்கிறாரு, பிள்ளைய வைக்கிறார், மனைவியை வைக்கிறோம் என்பது அல்ல. ஆனா தேவனுடைய காலையில் நம்ம எச்சிருக்கிற காரியம் என்ன? உனக்கு தேவன் பலன் கொடுத்திருக்கிறார், உனக்கு நல்ல படிப்பு ஞானத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார், உன் திறமைக்கு ஏற்ற வேலை கத்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில் வருகிற வருமானத்தில் கர்த்தருக்கு என்று கனம் பண்ணும்படியாக கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. வாலிப நாட்கள் திருமணம் வந்த புதுசுல நிறைய நகைகள் அணிந்து கொண்டிருந்தாங்க. அவங்க மிலிட்டரியில் 6 பேர் நர்ஸா இருந்தாங்க. அநேக ஆண்டுகள் இஸ்ரேல் தேசத்திலே அவங்க 5 ஆண்டுகள் தங்கி அங்கே இருக்கிற ஆர்மியில் அவங்க பணியாற்றினவர்கள். அவங்க சொல்லுவாங்க, நிறைய நகை எங்க அப்பா அம்மா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் அவங்க ஏசிய சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் பேசினாராம். கர்த்தர் பேசும்போது உன் நகையெல்லாம் கைச்சு என்ன பண்ண கொடுத்துற அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அவருடைய கிணவர்கிட்ட பேசினாங்க, ஐயா கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து சொன்னாங்க. அவருடைய கிணவர் சொன்னாராம், என்ன கேட்காம என்ன செய்யக்கூடாது, நீ கொடுத்துடக்கூடாது, எவ்வளவு நகை தெரியுமா, என்ன விட தெரியுமா அப்படின்னு சொன்னாராம். ஆனா இவங்க கேட்கிறேன், கர்த்தர் பேசினார், நான் கர்த்தருக்கு கை கொடுக்கிறேன் சொல்லி அவர் சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டு அங்கேயே நினைச்சிட்டேன்,
போட்டு வந்துட்டே இருந்தேன், இதுவரைக்கும் கத்தருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அவன் நகை கொடுக்க நான் கேட்கல. வேதம் சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்களை கூட நாம் கொடுக்கிற காரியங்கள் எவ்வளவா இருக்கட்டும், தேவன் நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். எத்தனையோ வியாதி படுக்கை நமக்கு மாற்றி இருக்கிறார். எத்தனையோ பலவீனங்கள் வந்து டாக்டருக்கு லட்சம் ஆயிரம் நாம் செலவு செஞ்சிருக்கிறோம். ஆனா அவைகளிலே கர்த்தருக்கு என்று ஒரு குறிப்பிட்ட காரியங்களை நாம் கர்த்தருக்காக நாம் அர்ப்பணிக்கிற போது தேவனை நாம் அதன் மூலியமா கனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கோல்கேட் வியாபாரி குறித்து நம்ம அதிகமா சொல்லுவோம். கோல்கேட் பேஸ்ட் நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம். அதை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க இல்லை, அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு தீர்மானம் பண்ணினார். அல்ல ஆண்டு சமூகத்திலே அடுத்து நான் என்ன செய்யறவங்களுக்கு 90% உங்களுக்கு கொடுத்துறேன், 10% நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கும் போது கோல்கேட் பேஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு பொருத்தனை பண்ணினாரா. அந்த பொருத்தனை பண்ணி அந்த பிசினஸ் ஆரம்பித்தார். அந்த பேஸ்ட் ஆரம்பித்தார், பவுடர் ஆரம்பிச்சாரு. அது பவுடர் பேஸ்ட் இருக்கு. அந்த பேஸ்ட் பல விதமான நிலைகளில் போயிட்டு இருக்கிறது. ஆனா சொல்றாங்க இன்னையும் வரைக்கும் 90% யாருக்கு தான்? ஆண்டவருக்கு தான். அந்த 10% தான் அந்த கம்பெனி ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், எப்படிப்பட்ட ஒரு நன்மை, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு வந்ததாக நாம் எடுக்கிறது அந்த தீர்மானங்கள். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு, கர்த்தர் அவர்கள் பேசுவார். நிச்சயமா நம்மோடு பேசும்போது கர்த்தருக்கு என்று நம்மால் இயன்றதை நம்மால் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த 2 காசு போட அந்த ஏழை விதவையை பாருங்க, அவர்கிட்ட அந்த 2 காசு தான் இருக்கிறது. அடுத்த வேலை ஆதாரத்துக்கு இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே அவர் சாட்சிப்படுவதை குறித்து பாருங்க. ஆனா உண்மை போட்டவங்க எல்லாம் தங்கள் ஆஸ்திரை தரலாய் வைத்திருந்தவர்கள், அதிகமான பணங்களை சம்பாதித்து வச்சிருந்தவங்க எல்லாம் அதிகமாய் போட்டார்கள். அதற்கு நடுவிலே போடப்பட்ட அந்த 2 காசை தேவன் அங்கீகரித்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்கள், அல்லேலூயா, உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள். அதான் தாவீது சொல்றதானே வார்த்தை குறித்து நாம் பாருங்க. தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா 1 நாளாகமம் புத்தகத்துல 29ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 29:13-14. உம்மாலே வருகிறது, எல்லாவற்றையும் ஆளுகிறவர், எவரையும் மேன்மைப்படுத்துவோம். இப்பொழுது எங்கள் தேவனே செலுத்தி உண்டாவதற்கு என் ஜனங்கள் எம்மாத்திரம் எல்லாம் உம்மால் உண்டானது, உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். அல்லேலூயா. யாருடைய கரத்தில் வாங்கி கொடுக்கிறாரா? தாவீது சொல்கிறார், நான் கர்த்தருடைய கரத்தில் வாங்கி கர்த்தருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல ஆசீர்வாதம் வேணாம் அப்படின்னு சொன்னா முதல்ல கர்த்தருக்கு என்று உங்கள் காணிக்கைகளை, உங்கள் வருமானங்களை கர்த்தருக்கு எடுத்து வைங்கள். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, இயன்றதை கர்த்தருக்கு முதலாவது கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சலை எடுத்து வைங்கள். கர்த்தரை கனப்படுத்துங்கள். கர்த்தரின் நாட்டில் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த வேத பகுதியை பார்க்கும்போது மூன்றாவது நாம் எப்படி கர்த்தரை கனப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட 10 கற்பனைகளே பிரதான கற்பனையாக தேவன் நமக்கு கொடுத்த வாசனை சொன்னா யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் கொடுக்கிற இந்த கற்பனைகள் குறித்து வேதம் நமக்கு நிஜமாய் சொல்வதை பார்க்கிறது. இது கொடுக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தை பார்க்கும்போது இது பிரதானமான கற்பனை, முதலாவது கற்பனை என்று சொல்லி எபேசியர் 6:3 சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்கிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு இணையாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயும் என்ன செய்ய வேண்டுமா? கனப்படுத்த வேண்டும். அடுத்ததை பார்க்கும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள்,
ராஜாவை கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திலே நாம் செய்கிற எல்லாரையும் கனப்படுத்துகிற இந்த காரியங்கள் யாரை கனப்படுத்தக்கூடியதா இருக்கிறதா? கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிறதா ஒரு வார்த்தை என்ன? இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய தாழ்வனையும் நம்முடைய தாயை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கனம் பண்ணணும். அது பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட ஈவு பெரியவர் நன்னா பேசுனா பெற்ற நம்முடைய தகப்பனும் நம்முடைய தாயும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் கொடுத்த ஆசீர்வாதம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம எல்லா சூழ்நிலை தேவன் நம்மை மேன்மைப்படுத்தும் போது, தேவன் நம்மை உயர்த்தும் போது, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்ம யாரை மறந்து போகக்கூடாதா? கர்த்தரை மாத்திரம் மறக்கக்கூடாதுன்னு சொல்லல, கர்த்தரை மாத்திரம் தேவன் சொல்லல. வேதம் அழகாய் சொல்கிறது, நம்முடைய தகப்பனையும் நம்முடைய தாயும் கரம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த காலங்களில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு நேரே வந்து கண்டு தேவன் சொன்னமே, எனக்கு வாலிபர் பிள்ளையா இருக்கலாம், சிறு பிள்ளைகளா இருக்கலாம், அது திருமணம் முடித்தவர்களா இருக்கலாம். ஆனா எனக்கு தேவன் சொல்லுகிற காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகப்பனையும் தாயும் சகல நிலையில் மத்தியிலும் நாம் கைவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணுமா? போஷிக்கணும். அல்லேலூயா. இந்த காலகட்டம் வேலையில நாங்க திரும்பி நாங்க சர்ச்சுக்கு வரும்போது எங்க அம்மாவோட நான் சோமைக்கு வந்தேன். ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதான் இருப்பாங்க சொல்ல முடியும். 80 வயது கடந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு மேன்மை காரியம் என்ன? அவங்களுக்கு சொல்லிக்கும் போது அவங்க எங்க அண்ணனுக்கு 31st பர்த்டே, அவங்க எங்க அண்ணனுக்கு சோ பண்ணாங்க. அது பெரிய ஆசிரியர். 80 வயசுல எங்களோடு இருந்து 55 வயது ஆகுற எங்க அண்ணனுக்கு அவங்க என்ன பண்றாங்க? சோ பண்றாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லை? எனக்காக சோம் அதிகாலை 5 மணிக்கு இன்னும் அதிகாலை 5 மணிக்கு சோம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு மேன்மை. அப்போ அவருக்குரிய அந்த வயது முதிர்ந்த நாட்களுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை அந்த அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா? கனப்படுத்துறது அவசியமா இருக்கு. கர்த்தரை நம்ம எப்படி கனப்படுத்த முடியும்னா இதன் வழியா நாம் கனப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், உன் தகப்பனையும் உன் தாயை கனம் பண்ணுவாங்க. அதை கனம் பண்ணுகிற போதுதான் நாம் வேத வசனங்களை முழுவதுமாய் கை கொள்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. காலத்து பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும். அப்பாவை கனம் பண்ணணும், அம்மாவை கனம் பண்ணணும் சொல்லி கொடுக்கணும். உலகத்துக்கு மனுஷனை பாருங்க, இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல பாருங்க, அம்மாவையும் அப்பாவையும் தெய்வமா வச்சு வணங்கிட்டு இருக்கிறான். நாம் தெய்வமாய் வேண்டாம். நம்ம இந்த உலகத்துல ஈட்டெடுப்பதற்கு அடையாளமாய் இருந்து நல்ல கல்வியை கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை கொடுத்து நம்ம ஒரு சாட்சியா வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியோடு கூட உடைக்காரர்களை பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. தெய்வம் எதிர்பார்க்கிற அதே காரியம் அதுதான். அடுத்த ஆலோசனை பார்க்கிற பவுன்ஸ்டாரு எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்மோடு கூட இருக்கிறார்கள், உறவின் மக்களா இருக்கிறார், ஏற்றத்தாழ்வு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல், இல்ல படித்தவர்கள் படிக்காதவர்கள் சொல்லி இல்லாமல் நம்ம எல்லாரையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கனப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சகோதரரை கனப்படுத்துங்க. நம்ம கூட பிறந்தவங்களை நம்ம நேசிக்கிற கடைசி காலத்துல அவர்களுக்கு நாம் அன்பா இருக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் ஐக்கியப்பட வேண்டும், அவர்களுக்கு ஒன்றுபட வேண்டும். நமக்கு சுக துக்கத்தை எல்லாவற்றையும் நம்ம ஓட்டு நிற்கிறவங்க யாருன்னா சகோதரர்கள் மாத்திரம் தான். அல்லேலூயா. கூட பிறந்தவங்க மாத்திரம் தான். நான் சொல்லுகிறேன், மருத்துவமனை இருக்கும் போது என்னோடு கூட என்னுடைய 5 சகோதரம் வாசல்ல காத்திருந்தாங்க. அல்லேலூயா. என் சகோதரி இருந்தாங்க. அதாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் உள்ளே தனிமையா இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கை, நான் இல்லாட்டாலும் கூட எங்க அண்ணன் என் குடும்பத்தை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை காரணம் என்ன? ஒருவருக்குள் ஒரு இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த ஒற்றுமை, அதை தேவன் இந்த காலத்துல நம்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். இந்த கடைசி காலத்துல ஆண்டவரை கனப்படுத்துவதற்காக தேவன் இந்த காலம் நம்மோடு உணர்த்துவதற்கு காரியம் என்ன? தாயும் தகப்பனை கனப்படுத்துவது, சகோதரனை கனப்படுத்துவது, எல்லாரையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? கனப்படுத்த மாத்திரமல்ல, ராஜாக்களையும் கனப்படணும். அல்லேலூயா. ஆட்சியாளர் நம்மை ஆண்டு கொண்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறோம். நம்ம உலகத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர் நம்மை ஆளுக்குடைய தேவன் வைத்திருக்கிறார். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து அவர்களை கனப்படுத்த நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, இந்த காலவெளியில முதலாவது நாம் கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் நிச்சயமா நம்மள சொல்லுங்களேன் படுத்த மாட்டாரா? நிச்சயமா கனப்படுத்துவார். இல்லை அப்படிதான் ஆண்டவர் சொல்லி, என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். முதலாவது நாம் அவரை கனப்படுத்துவோம். எப்படி நான் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், இல்லை அவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து நாம் அவரை தேர்கிற போது அவர் கனப்படுத்துறோம். இரண்டாவது நாம் இருக்கிற நம்முடைய உழைப்பு மற்றவர்களை காணிக்கை மூலியமாய் அவரை நாம் கனப்படுத்துறோம். மூன்றாவது நம்முடைய தகப்பனையும் தாயும் நம்மோடு உடன்பிறந்து இருக்கிறவர்களையும் அவரை சார்ந்த எல்லா மக்களையும் நாம் கனப்படுத்தும் போது
தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கனப்படுத்துவதை நான் கனப்படுத்துவேன். ஒரு பொதுவான ஒரு வார்த்தை தான். ஆனால் இதில் எச்சரிக்கை சத்தம் இருக்கிறது, இதில் ஆசீர்வாதம் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன? நாம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று இதை நமக்கு சொல்கிறதுனால இந்த வார்த்தை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த காலவெளியில் ஆண்டு சமுத்திரராய் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மாத்திரம் சரியா எல்லா நிலைகள் மத்தியில் நாம அவருக்கு நேரத்தை நமக்கு சரியா கொடுத்தா பெற்றுதான் கர்த்தர் உண்மையாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறார். கடந்த பல ஆண்டிலே எத்தனையோ நாட்கள் நாம் கர்த்தருக்கு என்று நேரங்களை கூடாது படிக்க உலகத்துக்காக ஊழியம் செய்து அநேக காரியங்கள் செஞ்சோம். கர்த்தர் நாட்கள் சொல்கிறார், என்னை கனப்படுத்த அப்பொழுது நான் உங்களை கனப்படுத்துவே என்று வாக்குறுகிறேன். இரண்டாவது, எல்லா விளைவின் பொருட்களினாலும் என்னை கனம் பண்ணுங்கள் என்று வேறு நமக்கு சொல்கிற வார்த்தை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கர்த்தருக்கு நம்முடைய வருமானத்திற்கு கொடுக்கிற காரியங்கள் சிறிதோ பெரிதோ அது கர்த்தருக்கு உண்மையாய் முதலாவது நாம் எடுத்து வைப்போம். அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம யாரை கனப்படுத்துறோம்? கர்த்தரை கனப்படுத்துகிறோம். நாம் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தரை திரும்பி நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் தியானித்திருக்கிறோம். நாய்ஸ் நாட்கள் எடுத்திருப்பதற்கு உன் தாயும் உன் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்கள் எப்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறதா பெற்றோர்களை நாம் இயன்ற முறைக்கு நாம் அவரை கனப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஆசிரியப்பாக நினைச்சது மாத்திரமில்லை, எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ராஜாக்களை கனம் பண்ண வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் செய்கிற போது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். கர்த்தர் நம்மை கனப்படுத்தி நம்மை இப்போவுக்கு நாளை 2022 ஆண்டுக்குரிய சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு நிறைவாய் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நாம் கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் புதிய ஆண்டை காசு இருக்கிறவர்களுக்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் வார்த்தைகளை கர்த்தரை கடவுள் அர்ப்பணித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் புதிய மன்னம் விட்டு அனைத்து நன்மை ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிகமாக நேசிக்கிற நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே 2022 ஆண்டில் அதிகாலை தேவ சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். அதிகாலை பிரசனத்தை உணர நாங்கள் துணிக்கப்படி கொடுத்த நல்ல குருமைக்காக ஸ்தோத்திரம் தகவலை இந்த ஆண்டுக்குரிய வார்த்தையை தந்திருக்கிறது. என்னை கனப்படுத்துவதை நான் கனப்படுத்தவே சொல்லியிருக்கேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் அதிகாலை சொல்ல இல்லாமல் இருக்கலாம், அல்லது கர்த்தரை வேத வாசிக்கிற இடங்கள் இல்லாமல் இருக்கலாம், அல்லது கர்த்தரை சரியா கேட முடியாது என்று வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தாவை நாங்களின் ஆண்டிலே எல்லாவற்றையும் சரியா உங்களுக்குரிய நேரத்தை கொடுத்தார்களே. முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அல்லது நீதியும் தெரிந்ததான அந்த கிருபைகளை கர்த்தர் எனக்கு தகுபடியாக அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் தகவலை. கடந்த ஆண்டிலே வருமானத்தில் எத்தனையோ பகுதியை படிப்புக்காக அல்லது ஆகாரத்திற்காக பலவிதமான நிலைகளுக்காக நாங்கள் செலவு செய்திருக்கிறோம். ஒருவேளை உமக்கு கொடுப்பதற்கு கரங்கள் மறுத்து போயிருக்கலாம், அல்லது பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அசட்டையாக இருந்திருக்கும் தகவலை கருமையாய் மன்னிப்பீராக. இந்த நாள் கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட வருமானங்கள் எதுவாய் இருந்தால் கட்டாமை அது முதலாவது உமக்கென்று கொடுக்கப்படுகிறார். அதை அர்ப்பணிக்க பதிலுமை கனப்படுத்த நாங்கள் விரும்புகிற தகவலை கர்த்தர் ஆண்டவரே சொல்லுவதற்கேற்ற பலனைகளுக்கு நிறைவாக தரப்படுகிற விசுவாசத்தோடு நான் கொடுக்கத்தக்கதான வாஞ்சி உள்ள இருமைத்தை எனக்கு தரும்படியா நாங்கள் சொல்லுகிறோம். இரண்டாவது நாட்களில் ஆண்டவரே கொடுக்கிற தேசத்துல நீ ஆண்டவரே இதற்காய் சூழல் இருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனப்படுவாயாக வேதம் சொல்கிறது. அல்லது எல்லோரையும் கனப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சமூகத்தில் அன்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லது ராஜாக்களை கனப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் நாங்கள் செய்கிற போது அது உனக்கே செய்ததாய் ஆண்டவரே இருக்கவே நான் விசுவாசித்து ஆண்டவரே எங்கள் தகப்பனையும் தாயும் உடன் பிறந்தவர்களையும் ஆண்டவரே சொல்லுங்கள். திருச்சபை ஐக்கியத்துக்கு அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் கனப்படுத்த ஒருவரை விசாரித்துக் கொள்ள ஒருவருடைய அன்பை நாங்கள் தொடர்ந்து கொண்டபடியான நல்ல சிந்தைகளை இருதயங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே தேவனுக்கு தரும்படியாய் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிற தகப்பனே. இந்த வார்த்தைகள் அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாட்டில் என்ன நன்மைகள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ அத்தனை குடும்ப நடுவரே அவரோடு இருக்கபடியா சொல்லுகிறையா. 2021 ஆண்டுல வருகிற போது துக்கமோடு கடந்து வந்திருக்கலாம். அதை இப்போது செய்ய மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு பிறந்த வழியாளர் இந்த வருஷம் அவனமாக கர்த்தர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கபடியா சொல்லிக்கிறார். திருச்சபை குறிப்பிட
அனைத்து சின்ன பிள்ளைகளுக்காக, வாலிப தங்கைகளுக்காக, அருமையான கத்த சகோதரருக்காக, சகோதரிக்காக, மூத்த தாய் தகப்பன்மார்களுக்காக நாங்கள் சோமாடுறோம். குடும்பமாய் நாடுகளை பிரவேசிக்க செய்த நல்ல குடும்பக்காக கத்தரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நேர்மையை பெறுவதாக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி சொல்வோம். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவை கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் சமாதான வழியிலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகிறோம் நாம் யாரும் கேட்டு மாற்றோடு கூட தடைப்பட்ட மக்களோடு கூட